ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 31ஆம் நாள் பார்த்தீங்கன்னா வைகாசி பௌர்ணமியானது வருகிறது. இந்த வைகாசி பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாளாகவே நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் அனைவருக்கும் மனதில் தோன்றக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் அனைவருக்கும் இந்த நாளில் கண்டிப்பா தோன்றுவார். ஏன்னா பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவே இதுவரை நம்ம பார்த்து வந்திருக்கோம். இந்த பௌர்ணமி சிவபெருமானுக்கு மட்டுமில்லாமல் அனைத்து கடவுள்களுக்கும் உகந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அது முழுமையாக நிறைவேறணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே இந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்தாலே போதுங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன நினைத்தீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு நடந்தேறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ முழு நம்பிக்கையோடு உறுதியாகவே இந்த விஷயத்தை நம்ம சொல்லலாங்க. ஸோ மறக்காமல் பௌர்ணமி நாளில் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்க செய்திருங்க. ஸோ இதை எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் நாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி இந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த ஒரு நாட்களாகவும் இதனை நம்ம பார்க்கலாம். அதிலும் சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவில் பலன் இருக்கு அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்றாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விசேஷம் மிகுந்த நாளாகவே நம்ம பார்க்கலாம். இந்த நாளில் நாம என்ன வேண்டுதல் வைத்தாலும் கண்டிப்பா நிச்சயமா நிறைவேறும். ஒவ்வொரு மாதத்திலுமே பௌர்ணமி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக செய்து வந்து வைகாசி விசாகமாக தான் நம்ம இதுவரை பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்து வந்திருப்போம். ஆனா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் உடைந்த பிறகுதான் இந்த பௌர்ணமி திதியானது தொடங்குகிறது. ஸோ அதனால இந்த நாளில் நாம இந்த மாதிரி வேண்டுதலை செய்யும் பொழுது கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பௌர்ணமி தினத்துல எப்படி இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி அன்று காலையிலே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து வைத்து உங்க வீட்டு பூச்சி அறையில ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து, அதாவது நெய் ஊற்றி வெள்ளை திரையை போட்டு தீபத்தை நீங்க ஏற்றி வைக்கணும். இந்த தீபம் அன்று முழுவதும் எரிவது போல நீங்க பார்த்து கொள்ளணுங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டு சமையல் அறையில, அதாவது உங்களுடைய வீட்டு சமையல் அறையில உங்களுடைய வீட்டின் வடமேற்கு பகுதியில இந்த 2 இடத்துலமே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைக்கணும். இந்த 2 தீபங்களும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரம் நிச்சயமா எரிய வேண்டும். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்க பார்த்து கொள்ளணும். அடுத்ததாக அன்றைய தினத்துல நாம் அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்றைய தினம் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பா பின்பற்றலாம். இதனால சந்திர பகவானுடைய அருள் நமக்கு ஈஸியாகவே கிடைக்குங்க. காலையில இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பரிகாரத்திற்கு, அதாவது இந்த வழிபாடிற்கு இந்த பிரியாணி இலை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வீட்டில் நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலையை மட்டுமே எடுத்துக்கோங்க. அந்த இலையில உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நிறைவேறி விட்டதாக எழுதி முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி வழிபாடு செய்துவிட்டு அந்த பிரியாணி இலையை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக நீங்க வைக்கலாம். இப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் விரைவிலே நிச்சயமா நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. இதோடு மட்டுமில்லாமல் அன்றைய தினத்துல உங்களால முடியும் பட்சத்துல வறுமையில வாடக்கூடிய நேயர்களுக்கு தயிர் சாதம் இந்த மாதிரி அன்னதானங்களை நீங்க செய்யலாங்க. இப்படி செய்வதன் மூலம் சந்திர பகவானின் அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் அன்றைய தினத்துல குல தெய்வ வழிபாட்டை மறவாமல் நீங்க மேற்கொள்ளலாம். இதனால குல தெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்குங்க. பௌர்ணமி தினத்துல இந்த முறையில நீங்க வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச பேராற்றலை விரைவில் உங்களால பெற முடியும். வேண்டுதலை நிறைவேற்ற முடியுங்க. சந்திர பகவானின் அருளையும் உங்களால பெற முடியுங்க. ஸோ மறக்காம இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா பின்பற்றி நடக்கணும். ஸோ இந்த வைகாசி பௌர்ணமியுடைய தாக்கத்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம இதனை தொடர்ந்து இப்ப பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையலாம்.
எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக கொஞ்சம் கையாளும் போது ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. அதாவது அளவுக்கு அதிகமாக செலவு செய்யாமல் பார்த்து கொள்வது முக்கியங்க. சகோதர வகையில இருந்து வந்த சச்சரவுகள் மறைந்து சுமூகமான உறவு நிச்சயமா உண்டாகலாம். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் சாதகமாக முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு சிறந்த ஆதாயம் ஏற்படலாம். இந்த காலகட்டம் மிகுந்த அளவிற்கு தனுசு ராசினியர்களுக்கு பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக அமைய போகுது. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சுமூகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. ஸோ வேலை ரீதியாக உங்களுக்கு பெரிய அளவில் எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. புதிய வேலைக்கு விண்ணப்பித்து இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வியாபாரத்தில் விற்பனை பார்த்தீங்கன்னா சற்று மந்தமாக தான் உங்களுக்கு இருக்குங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம். முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காலகட்டத்தில் தனுசு ராசினியர்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சி, ஏதாவது ஒரு புதிய செயலை செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி என்னவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து செயல்படுங்க. அதுபோலவே அவசரப்பட்டு ஏதாவது புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யாமல் இருப்பது முக்கியம். முதலீடு செய்யும் போது நன்றாக யோசித்து பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நிச்சயமாக நடந்து கொள்ளணும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருப்பது தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியமாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகவே சொல்லப்படுது. பிறந்த வீட்டு உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடிந்து புகுந்த வீட்டாரின் பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ இரண்டு குடும்பத்திலுமே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் பெண்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி காத்திருந்த ஒரு காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது போலவே தனுசு ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகரை வழிபடுவது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. தினமும் காலையில் இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பூச்சியறையில் நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்வது அவசியம். உங்களால் முடிந்தால் கடவுள் மந்திரத்தை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பாசிட்டிவான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ பாசிட்டிவாகவே இருக்கும்போது பாசிட்டிவான பலனை நிச்சயமாக நீங்கள் பெற முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் தனுசு ராசினியர்களுக்கு மே 31 நடக்கக்கூடிய பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.